ஹலோ யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஓடோ தமிழ் டியூட்டோரியலில் சேல்ஸ் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, மேனுஃபேக்சரிங் ஆப் பற்றி பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் இது ஏற்கனவே பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு புது ஆப்புக்குள்ளே போக போகிறோம், ஓடோ சேல்ஸ். ஸோ இதில் ஓடோ சேல்ஸில் எப்படி கஸ்டமர் க்ரியேட் பண்ணலான்றத பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஷார்ட்கட்டில் நீங்கள் அக்கௌண்டிங்க்கு ஏ கொடுக்கணும்னு சொன்னேன். ஸோ இப்போ எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தோன்னே சேல்ஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ சேல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இதுதான் அதோட ஃபஸ்ட்டு சேல்ஸோட டேஷ்போர்டு. இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் கஸ்டமர் க்ரியேட் பண்ணணும். இந்த ஆர்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஆர்டர்ஸில் 4வது ஆப்ஷனுக்கு பாருங்கள், கஸ்டமர் அப்படின்ற ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஏற்கனவே ஒன்று க்ரியேட் பண்ணது இருக்குது. ஸோ நம்ம ஒரு புதுசாக க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே நியூன்னு கொடுக்க போகிறேன். புது கஸ்டமர் க்ரியேட் பண்ணதுக்கு நியூன்னு கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே நியூன்னு நான் கொடுக்குறேன். நியூ கொடுக்கும்போது இந்த மாதிரி டேஷ்போர்ட் வரும். ஸோ இங்கே ஆக்சுவலி இது சிமிலர் தான். இப்போ நீங்கள் ஏற்கனவே நான் அக்கௌண்டிங் ஆப்பில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அக்கௌண்டிங் ஆப்பில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இது எங்கே கிளிக் பண்ணால் போதும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும் இங்கே. அதனால் ஸோ சேல்ஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அக்கௌண்டிங்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்டிங் பார்க்கலான்னா அதையும் அந்த லிங்க்கையும் நான் தரேன். ஸோ நீங்கள் அதையும் இதில் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் கஸ்டமர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே கஸ்டமர் க்ரியேட் பண்ண 2 டைப் கொடுத்துக்கிறாங்க. இண்டிவிஜுவல், அதாவது தனிப்பட்ட நபராகவும் இல்லை ஒரு கம்பெனியாகவும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே ஒரு கம்பெனி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இங்கே நான் சப்போஸ் மார்வல்னு கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் என்னென்னலாம் இருக்குது, என்ன கம்பெனிஸ்லாம் இருக்குதுன்னு மென்ஷன் ஆகும். ஆல்ரெடி சம் மல்டி பிராண்டட் கம்பெனிஸ்லாம் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நீங்கள் இப்படியே கிளிக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ நான் ஒரு புது கம்பெனி நான் போட போகிறேன். ஸோ இங்கே ஜிவி ட்ரேட் நான் போடுறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு கம்பெனி பேர் ஜிவி ட்ரேட். ஜிவி ட்ரேட்னா அது ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி காமிக்குது. ஸோ நான் இங்கே ஜஸ்ட் ஜிவி ட்ரேட்னு போடுறேன். அட்ரஸ் நான் கொடுக்குறேன். அட்ரஸ் சும்மா நான் ஒரு ஒரிஜினல் அட்ரஸ் கிடையாது, சும்மா நான் ஜஸ்ட் டம்மி அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே சிட்டிஸில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் புதுச்சேரின்ட்டு. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணால் போகிறோம் புதுச்சேரின்ட்டு. சிப் நம்பர் கேட்குது. ஸோ இதை நீங்கள் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். 605 ஜஸ்ட் நான் சும்மா மென்ஷன் பண்ணுறேன். ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கொடுங்க. பேன் கார்டு நம்பர் தேவைப்படுச்சுன்னா கூட அது கூட இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு கொடுக்கலாம். இப்போ ஃபோன் நம்பர் நான் டைப் பண்ணுறேன். ஃபோன் நம்பர் இங்கே டைப் பண்ணேன். அவங்களுக்கு தான் கஸ்டமர் வெப்சைட் இருக்கா அது கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லை இமெயில் அட்ரஸ் இருக்கா அது கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இங்கே பில்டிங் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் கான்ட்ராக்ட்னு கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு வேறு எதாவது வேணும்னா நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரேடர்ஸ்ன்னு நான் போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரேடர்ஸ்ன்னு போட்டு இது பண்ணுறேன். அவங்க ஒரு ட்ரேடர் கம்பெனி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துலேயுமே இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டோஸ். நீங்கள் ஃபோட்டோஸ் கூட தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் ஃபைலில் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் மென்ஷன் பண்ணி போட்டுருக்கலாம். ஸோ நான் இங்கே ஜஸ்ட் ஃப்ரீயாக ஓட்டுறேன். ஸோ இவ்வளோ தான். இப்போ இதில் கீழே ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை மட்டும் காமிச்சிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிவி ட்ரேடர்ஸில் நம்ம இது பண்ணிட்டோம். ஆனால் அவர் காண்டாக்ட் பண்ண எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா இங்கே நம்ம ஒரு காண்டாக்ட் நம்பரை ஆட் பண்ணலாம். சும்மா ஜஸ்ட் ஒரு காண்டாக்டுக்காக இங்கே நான் ஜெயின் போடுறேன் ஃபார் எக்ஸாம்பிள். அவரோட ஜாப் பொசிஷன் சேல்ஸ், அவரோட ஃபோன் நம்பர் போடுறான்.
கொடுத்துட்றேன். சேவ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், அவர் நம்பர் சேவ் ஆகிடுச்சு. இன்னொரு காண்டாக்ட் இவரும் எடுக்கணும்னா இன்னொரு காண்டாக்ட் தேவைப்படுச்சுன்னா நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ எனக்கு ஒரு காண்டாக்ட் மட்டும் போதும்னு சொல்லி நான் இங்கே லெஃப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸில் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, நம்ம இது எந்த சேல்ஸ் பர்சன் இது பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்க பேமெண்ட் டெர்ம்ஸ் எப்படி, அவங்க எப்படி 30 நாளுக்குள்ளே கட்டிடுவாங்களா இல்லை உடனே பே பண்ணுற நம்பரா, ஸோ அது கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். என்ன பேமெண்ட் மெத்தடில் பண்ணுறாங்க அப்படின்னு கூட நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். மேனுவல் பேமெண்ட்டாக இல்லை பேங்க் டெபாசிட்டா அந்த மாதிரி கூட மென்ஷன் பண்ணலாம். ப்ரைஸ் லிஸ்ட்டு கூட வேறு ஏதாவது அவங்க வந்து இந்தியன் கரன்சி இல்லாமல் வேறு கரன்சியில் பண்ணுறதா கூட அது கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பெஷல் பொசிஷன்னும் போது அவங்க வந்து சப்போஸ் வெளியூர்காரங்களாக இருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரினாக இருந்தாங்கன்னா அவங்களோட டாக்ஸேஷன் எப்படி மாறுது, அவங்களோட டாக்ஸேஷன் என்ன, அதுக்கும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட சப்போஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல, சப்போஸ் பொருள் அவங்ககிட்ட வாங்குற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவங்களுக்கான பேமெண்ட் ஸ்டெப் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம என்ன பேமெண்ட் யூஸ் பண்ணுறோம், அது கூட ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம இது வந்து மென்ஷன் பண்ணலாம். இது வந்து மென்ஷன் பண்ணணும்னு ஒன்று அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் இதுக்காக கொடுத்துருக்குறாங்க ஓடோ. ஸோ இங்கே அக்கௌண்டிங் இது வந்து எந்த அக்கௌண்ட்டில் போகுது, எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போகுது, இது வந்து எந்த அக்கௌண்ட்டில் இதுவாகுது, பேமெண்ட் ஆனால் எந்த இதில் வந்து ரிசீவ் ஆனால் எந்த அக்கௌண்ட்டில் போகுதுன்னு கூட இதில் மென்ஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்ட்னர் அசைன்மெண்ட் இது எதுக்குன்னா அவங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, அதாவது லேட்டிடியூட் லாங்கிடியூட் கொண்டு இங்கே வரும் அந்த லொக்கேஷன். இப்போ டெல்லிக்கு ஒரு லேட்டிடியூட் லாங்கிடியூட் லொக்கேஷன் கொடுப்பாங்களா, சம்திங் 1426, அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் ஆனால் அதோட அந்த மாதிரியான லொக்கேஷன் நம்ம இங்கே கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இன்டர்னல் நோட். ஸோ இந்த மாதிரியான இன்டர்னல் நோட்னா நீங்கள் வந்து தேவைப்பட்டால் அவங்க வந்து பெஸ்ட்டு கஸ்டமர் அப்படின்ற மாதிரி சும்மா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அந்த மாதிரி கூட நம்ம போடலாம். ஒரு நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக இது போடுறது இன்டர்னல் நோட். ஸோ நான் இங்கே போட்டுட்டேன், இங்கே ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்டேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் சேவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொருத்தவரும் சேவ் ஆகிட்டார் பாருங்கள், சேல்ஸ் அட் ஜிவி ட்ரேடர்ஸ். அதாவது இவர் தான் அந்த பர்சனு, இவருக்கு அசிஸ்டண்ட்டாக நம்ம இவங்க எடுக்கலைன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த சேல்ஸ் ஆப்பில் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களோட நம்பர் எண்டில் வரும், டிஸ்கிரிப்ஷனில் கூட மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இதை பற்றி ஃப்ரீ டெமோ பற்றி கூட கொடுப்போம். ஓடோ ஆப் பற்றி இருக்கிற எல்லா ஆப் பற்றி டெமோ நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓடு மென்பொருள் தளத்தை நீங்கள் உடனடியாக பெற எங்கள் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்கள் பிசினஸின் லாபத்தை இரட்டிப்பாக்கவும்.